ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆர் ஈக்குவலண்ட்டில் ஒரு சம் பார்ப்போம். இனிமேல் டெய்லி ஷார்ட்ஸில் இது ரெகுலராக வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஷின்ஸ் ஏதாவது ஒன்று வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸில். ஓகே, இதில் ஆர் ஈக்குவலண்ட் அக்ராஸ் ஏபிக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சர்க்கியூட்டை வந்து சால்வ் பண்ணணும். இது வந்து உள்ள டெல் இருக்கா, ஐ மீன் ஸ்டார் இருக்கா. ஸோ ஸ்டார் சர்க்கியூட்டை நம்ம டெல்லாக மாற்றணுன்னா பேரலல் சர்க்கியூட்டாக வந்துடும், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அதை தான் நம்ம இப்படி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, டெல்லு. ஸோ ஸ்டார் டு டெல்லில் ஈக்குவல் வேல்யூ சேம் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி போடுவோம் 3 இன்ட்டு ஸ்டார் வேல்யூ. ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஸ்டார் வேல்யூ. ஸோ 3 இன்ட்டு ஸ்டார் வேல்யூ என்னது 1. ஸோ எல்லாமே 3 3 3ன்னு வந்துடும். இப்போது இது ரெண்டும் பேரலல் சர்க்கியூட். ஸோ பேரலல் சர்க்கியூட்டில் ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா, சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ஆர் வேல்யூ டிவைடட் பை 2. ஸோ 3 டிவைடட் பை 2 1.5. ஸோ இது ரெண்டும் பேரலாக இருக்கிறத நம்ம சிங்கிள் சர்க்கியூட்டாக நம்ம வந்து பேரலாக சால்வ் பண்ணி சிங்கிளாக மாற்றிட்டோம். இப்போது இதில் தான் அக்ராஸ் ஏபி. ஸோ இது ரெண்டையும் நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஓகே, ஏ பாயிண்ட் அண்ட் பி பாயிண்ட் இதுக்கு அக்ராஸாக. ஸோ இது வந்து அப்படியே வச்சுக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து இது வந்து நம்மளுக்கு சீரீஸ். இந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம அக்ராஸாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்படி வச்சுக்கலாம். இது சேம் வேல்யூ. இது ரெண்டும் சீரீஸாக நம்ம கண்டுபிடிச்சி இந்த பாயிண்ட்டு இதுக்கு பேரலாக இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் ஆகி அதே பாயிண்டில் எண்ட் ஆச்சுன்னா பேரலல். ஓகே, அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சீரீஸாக சம் பண்ணிடணும். ஸோ இந்த 1.5 ஆட் பண்ணால் 3. ஸோ இது 3. இது ரெண்டு பேரலாக இருந்துச்சுன்னா பேரலல் ஃபார்முலா 1/r ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/5 ப்ளஸ் 1/3. அதை வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா r ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, தேங்க்யூ.